வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜி டைரக்ட் டிரைவ் தான். எல்ஜி டைரக்ட் டிரைவோட வாஷிங் மிஷின் போர்டு. இது பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வரும்போதே ஃபுல்லாக யாரோ ஒருத்தவங்க ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்காங்க. இது வந்து டைரக்ட் டிரைவ் மாடலு. பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக டெட் கண்டிஷனில் தான் வந்திருக்கு. ஆல்ரெடி யாரோ செக் பண்ணி பார்த்துட்டு முடியலைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு கஸ்டமர் நம்மள்ட்ட கொடுத்தவங்க சொன்னாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதை பற்றின ஒரு வீடியோ எல்லாருக்கும் அவேர்னஸாக இருக்கட்டுமே தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த பவர் ஐசி. பாருங்கள், TOP 247YN மாடல். இது ஸ்டாண்டிங் டைப்பு. பாருங்கள், இது வந்து ஷார்ட் இருந்தது அந்த ஐசி, அதுக்காக நான் ஒரு புது ஐசி வச்சுருக்கேன். ரெண்டுமே உங்களுக்கு நான் எப்படி செக் பண்ணுறது, இந்த ஐசி எப்படி செக் பண்ணுறது நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நான் ஆன் பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக டெட் கண்டிஷன் தான். அதுக்கப்புறம் தான் இந்த ஐசியை செக் பண்ணேன். ஆல்ரெடி இதை வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஏரியாவை. சரி, செக் பண்ணி பார்த்ததில் வந்து ஷார்ட்டு காட்டுனுச்சு. அதனால் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டேன். அந்த ஐசியை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் புது ஐசியை ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கணும் ஒர்க் அவுட் ஆகுதா என்னென்னு. யாரோ ஒருத்தவங்க ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஐசி மாற்றின மாதிரி தெரியல. ஐசி மாற்றி பார்த்தாங்களா என்னென்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஆனால் இந்த ஐசியில் ஷார்ட் இருந்தது. டயோட் மோடில் வச்சுங்க. டயோட் மோடில் வச்சுங்க. பாருங்கள், டயோட் மோடில் வச்சு ப்ரோப் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டேன். மேலே டாப்பில் அந்த இதில் வருவது அது வந்து நெகட்டிவ் லைனு. இங்கே பாருங்கள், எல்லா லைனுக்கும் ஷார்ட் காட்டுது. பாருங்கள், ஷார்ட்டு. இப்போ புதுசு செக் பண்ணுற மாதிரிங்க. புதுசாக இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒர்க் ஆகுது. அது ஒன்று மட்டும் ஷார்ட் காட்டுறது எதுனா அதுவும் நெகட்டிவ் லைன் தான். நம்ம டாப்பில் வைக்கிறதுக்கு போல கீழே வச்சாலும் ரெண்டு சேம் லைனு, அதனால தான் உங்களுக்கு ஷார்ட் காட்டுது. பாருங்கள், ஒன் சைடு அது டயோடு இப்போ வோல்டேஜுக்காக ஒன் சைடு காட்டும், ஒரு சைடு காட்டாது உங்களுக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு ப்ரோப்பை மாற்றி வச்சு காட்டுறேன். இந்த ஐசி ஷார்ட்டு. வாங்க, இந்த ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி செக் பண்ணலாம். பாருங்கள், ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஐசி பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும் லெக்கு. ஷார்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க சால்ட்ரிங் பண்ணும்போது. சால்ட்ரிங் பண்ணியாச்சு. பாருங்கள், சால்ட்ரிங் பக்காவாக பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாகவே சால்ட்ரிங் பண்ணுங்கள், ஏன்னா பக்கத்தில் ஷார்ட் ஆகாத அளவுக்கு. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஐசி. சின்ன ஷார்ட் இருந்தால் கூட ஐசி போயிடும் உடனே மறுபடியும். அதுமாதிரி கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் வரலன்னா உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஐசி ஹீட் ஆகுதா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் லைவில் வச்சுருந்தீங்கனாலும் இதாகிடும். சீரியஸில் போட்டே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். மெயினில் போட்டுறாதீங்க. சீரியஸில் போட்டு அவுட்புட்டில் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷார்ட் இருக்கான்னு போட்டு பார்த்தேன், மறுபடியும் டெட் கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால் வந்து அடுத்தது 1 by 1 அடுத்தது செக் பண்ணலான்னு போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வோல்டேஜ் வந்து சுத்தமாக வரவே இல்லை. அந்த பவர் ஏசிக்குள்ளே ஃபீட்பேக் வோல்டேஜ் வரல. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், 1 by 1 செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்று வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அதுலேருந்து வர ஃபீட்பேக் வோல்டேஜ் தான் அதில் சுத்தமாக வரவே இல்லை. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை காட்டுறேன். பாருங்கள், அது வந்து SMD மைக்ரோ ரெசிஸ்டன்ஸ் தான். அது மைக்ரோ ரெசிஸ்டன்ஸ் நார்மலாக பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து தெரியாது. பாருங்கள், இப்போ காட்டுறேன். பாருங்கள், அது என்ன வேல்யூ என்ன ஆகிருக்கு எதுவுமே தெரியல நமக்கு. இதே வந்து என்னோடய ரெட்மியில் நோட்டு சீரியஸ் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ரோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லென்ஸில். இந்த மேக்ரோ பார்த்திங்கன்னா மைனூட்டாக இருக்கிறத ஜூம் பண்ணி பார்க்குறதுக்காக உள்ளது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு. இந்த ஆப்ஷனை வச்சு நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு செக் பண்ணுறதுக்கு. இதை வச்சு தான் நான் ஈஸியாக செக் பண்ணிவிடுவேன். இதை வந்து சில மேக்ரோன்னு சொல்லிட்டு மேக்ரோ லென்ஸ் இருக்க எல்லா கேமரா இதுலேயும் மொபைல்லையும் இதை நீங்கள் செக் பண்ண முடியும், இதை நீங்கள் பார்க்க முடியும். இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மைனூட்டாக உள்ளது கூட ரொம்ப ஈஸியாக காட்டும். இங்கே பாருங்கள், 101 நம்பர் போட்டிருக்காங்க. 1K ரெசிஸ்டன்ஸ் அதுதான் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், அதில் சால்ட்ரிங் பண்ணதில் எதுவும் ஷார்ட் இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்தேன், அதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கு. ஒரு லெவலில் வச்சு நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா அழகாக கிளியராக காட்டும் அது உங்களுக்கு.
ஓகே, அந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ நான் வேறு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாற்ற போகிறேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸு. இப்போ மறுபடியும் மேக்ரோவில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸை. என்ன ஆகிடுச்சுன்னா, என்னோடய மொபைலில் பேட்ரி லோ ஆகிடுச்சு. அதனால் அதை நான் கிளியராக காட்ட முடியல. இதுதான் அந்த பழைய ரெசிஸ்டன்ஸு, இது புதுசு பக்கத்தில் வச்சுருக்குது. அதுதான் புதுசு தான் இப்போ மாற்ற போகிறேன். பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் புதுசு, அதுதான் நான் மாற்ற போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு மாற்றினதுக்கப்புறம் அந்த இது காட்டுறேன் பாருங்கள். மாற்றின ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த கிளியராக ஓரளவு கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த 101 போட்டிருக்கல இந்த ரெசிஸ்டன்ஸாக மாற்ற போகிறேன். மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கிளியராக காட்டுறேன். உங்களுக்கு பேட்ரி லோ ஆனதுனால சரியாக அது ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸை மாற்றிட்டேன். பாருங்கள், மாற்றினது சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், 101 போட்டிருக்கு. 1K ரெசிஸ்டன்ஸ். இது SMD பேக்கேஜு. நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணுறது. நான் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சர்க்யூட் ட்ரேஸ் பண்ணுறது, அது எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது, டபுள் சைடு பிரிண்டட் சர்க்யூட்டு, சிங்கிள் சைடு பிரிண்டட் சர்க்யூட்டு, அதை பற்றி தான் நான் வீடியோ போட போகிறேன். அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி எடுத்து 1 by 1 செக் பண்ணதில் தான் கண்டுபிடிச்சேன். இப்போ நம்ம பவர் லைன் கொடுத்து சப்ளை கொடுத்து செக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து அவுட்புட் லைட் எரியுது, எல்இடி. இந்த எல்இடி லைட் எரிஞ்சதுனாலே உங்களுக்கு வந்து அவுட்புட் வருதுன்னு அர்த்தம். வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் வருதுன்னு அர்த்தம். டிசி வோல்டேஜ் அவுட்புட்டில் தான் அந்த எல்இடி போட்டிருப்பாங்க. பாருங்கள், ஒர்க் ஆகுது. அது வந்து எரர் வருது, ப்ரெஷர் சுவிட்ச் எரர் வருது, P3ன்னு எரர் வருது. பாருங்கள், ப்ரெஷர் சுவிட்ச் எரர் வருது. ப்ரெஷர் சுவிட்ச் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது சரியாயிடும். ஆக்சுவலாக பவர் லைனில் தான், பவர் செக்ஷனில் தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு. டெட்டுன்னு சொல்லி போர்டு ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு கஸ்டமர் சொன்னாங்க. நம்ம சான்ஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ஓரளவு. இது 1 by 1 SMBSல ப்ராப்ளம் வரப்போ இது மாதிரி பொறுமையாக தான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஹீட் ஆகுதா என்னென்னு செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லாயிருக்கு, நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவுட்புட் வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணிவிட்டேன், எல்லாமே கரெக்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அவர் வாட்சிங் வீடியோஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.